மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியான விலாகில் தான் இன்றைக்கி உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன ஹாப்பியான விலாகுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, ஃபைனலி தம்பியோட மேரேஜ் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்கில் அங்கங்கே வீடியோவாக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மதுரையில் இங்கேருந்து கிளம்புனது, அங்கே போய் என்கேஜ்மெண்ட், அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் விலாக்குள்ளே போயிடலாம். ஸோ தம்பியோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் நான் நியூவாக தான் ஒரு சில்க் சாரீ வாங்கியிருந்தேன். செமி சில்க் டைப்பில். இது வந்து நிக்கி கல்ராணி சாரின்னு சொல்லுவாங்க. எனக்கு முக்கியமாக இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. லைட் லெவண்டரும் மயில் கழுத்து கலரும். மேரேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னை சில்க்ஸ் மதுரையில் எடுத்தது தான். இந்த சாரீ தான் எடுத்திருந்தோம். நான், அம்மா, சித்தி 3 பேருமே வேறு கலர், சேம் பேட்டர்ன். ஸோ மேரேஜுக்கு தேவையான ப்ளவுசஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கேருந்தே நான் மதுரையிலேருந்து எல்லாத்தையுமே அயன் பண்ணி நீட்டாக சாரீ கவரில் போட்டுகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 1-2 சாரீ தேவைப்படுமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான ப்ளவுசஸ் சாரீ எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு சாரீ கவரில் போட்டு பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நான் வந்து மேரேஜுக்கு ஒரு 4-5 டேஸ் பிஃபோரே வந்து இங்கே மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு 3-4 டேஸ் பிஃபோரே நான் பேக்கிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டா தான் பசங்களுக்கு தேவையான, ஹஸ்பண்டுக்கு தேவையானது லாஸ்ட் மினிட்ல கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லேடிஸ்க்கு தேவையானது எடுத்து வைக்க தான் ரொம்பவே டைம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன். இந்த கவுன் கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ மறுவீடுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக மேரேஜில் போடவே முடியலை, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. அதே மாதிரி ஃபேஸ் மேக்கப், ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஒன்றும் பெருசாக மேக்கப் போட போகிறல, தேவையானதில் எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 10th மண்டே மார்னிங் எடுத்தது. நான் வந்து சண்டே 9 வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். நிறைய பேர் எப்படி எழுதியிருந்தேன்னு கேட்டிங்க. ரொம்பவே நல்லா எழுதியிருந்தேன். முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம். மண்டே மார்னிங் வந்து மூர்த்தக்கால் நடுறது இருந்துச்சு. ஸோ அதுக்கு இயர்லியராக எழுந்திருக்கணுமேனு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. ஸோ இயர்லியராக ஒரு 5:30 to 6 மூர்த்தக்கால் நடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. பொண்ணு வீட்டிலேருந்தும் எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக மூர்த்தக்கால் நட்டுட்டோம். மூர்த்தக்கால் நட்டதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஃபீலிங்கே எங்கள் எல்லாருக்குமே வந்துச்சுன்னு சொல்லலாம். மூர்த்தக்கால் நல்லா நட்டதுக்கப்புறமா ஒரு 10-11க்கு மேலே வந்து பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேரேஜ் மூடு வந்து வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சின்ன சின்ன ஒர்க்லாம் நிறையா பெண்டிங் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து மண்டே அதெல்லாம் முடித்தோம். ஸோ அதே டைம் வந்து இது டியூஸ்டே மார்னிங் எடுத்தது தான். டியூஸ்டே மார்னிங் வந்து பறக்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு லன்ச் வந்து வெளியே ஹோட்டலில் வாங்கியிருந்தாங்க. அம்மா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்குரிய சாரீ, அம்மாக்குரிய சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் மட்டும் தான் ப்ரீப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீடு கொஞ்சம் கிளம்சியாக தான் இருந்துச்சு. நான் ஃபைனலாக ப்ளீட் பண்ண டார்க் க்ரீன் கலர் சாரீ தான் அம்மாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்தது. ஸோ என்னுடைய அத்தை, சித்தி, அத்தை பொண்ணு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. இங்கேயும் சரி, மண்டபத்தோட வாசல்லையும் சரி, ரொம்ப சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்ன சின்ன கோலம் வேணால் போடுவேன். இந்தளவுக்குலாம் எனக்கு போட தெரியாது. ஸோ டியூஸ்டே ஒரு நைட் 7:30 to 9 வரைக்கும் தான் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. முகூர்த்தம் வந்து இது வந்து பொண்ணுக்கு எடுத்த என்கேஜ்மெண்ட் சாரீ தான். ப்ரீப்ளீட் பண்ணியே வாங்கியாச்சு. என்னுடைய ஃப்ரெண்டை வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணியிருந்தோம். ஸோ தட்டு வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சித்தி, அத்தை எல்லாம் கோலம் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 தட்டு கணக்குக்கு நானும் அம்மா தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க. மனசுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக த டே ஹேஸ் அரைவ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்தேன். மாப்பிள்ளை அதே மாதிரி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தாங்க. 2 பேரும் அட் அ டைம் தான் மண்டபத்துக்கு ரீச் ஆனோம். மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன இதை ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பொண்ணோடைய அக்காவோ தங்கச்சி தான், நாத்தனார் தான் எல்லாமே பண்ணணும்னு சொன்னவாங்க. பட் இவ்வளோ ரிச்சுவல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய ரிச்சுவல்ஸ் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தான் அட்டன் பண்ணோம். ஸோ அதனால் அவ்வளோவா வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒர்க் பண்ணதுனால அவ்வளோவா வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ ப்ராப்பரான வீடியோ வந்ததுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு அது ஒரு விலாகாகவே நம்ம சேனல்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1 month ஆகும்னு சொன்னாங்க வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வர. நான் முடிஞ்சால் அதை உங்களுக்கு வாங்கிட்டு கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களாம் ட்ரெஸ் மாற்றிட்டு மேடைக்கு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. இது இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்க பையன் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடைய அண்ணன். ஸோ பொண்ணுடைய அண்ணன், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் மேடையில் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ தம்பிக்கு வந்து கோட் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கியிருந்தாங்க செட்டாகவே. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரீக்கு மேட்சாக நாங்கள் எடுத்தோம்.
ஸோ பொண்ணுமே வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தர் அந்த திருநீர் வைக்கிற அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு எக்ஸாஸ்ட் ஆகிட்டு எங்களால் முடியல. 9:30 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டர், அந்த கவுன் போட்டிருந்தாங்களே க்ரீன் கலர் ஷால் போட்டு, அவங்க என்னுடைய சிஸ்டர், என்னுடைய சித்தி பொண்ணு. ஸோ அவங்க தான் தம்பி கூடயே நின்றுருந்தாங்க. என்னால் முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து ஃபைனலாக ஆசீர்வாதம் பண்ணது. இந்த மொமெண்ட்டில் என்றைக்குமே லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சில மொமெண்ட்ஸை நான் பக்கத்துலேயே வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கூட அவங்கள வரவேற்று நின்று பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்பா சைடு, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் வீட்டில், பாட்டி வீட்டில், சித்தி வீட்டில் அப்படி ஸ்ப்ளிட் ஆகி வந்து தங்கிட்டாங்க. ஸோ 2 நாள் ரொம்ப அப்படியே ஜெகஜெகான்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். மஹின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணவே விடலை. பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். இருந்தாலுமே அவனையும் கூட ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபோட்டோகிராஃபர் அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. மஹி நிறைய ஃபோட்டோஸில் இருக்க மாட்டான், பட் இருந்தாலும் அவனை நான் கிராஃபிக்ஸில் கொண்டு வந்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. மார்னிங் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 6 வந்து கோயிலில் தான் திருப்பூட்டுறதா பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்துமே வீடியோஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம். எங்கள் சைடு வந்து எல்லோ சாரீ கட்டி தான் தாலி கட்டணும். ஸோ தாலிக்கட்டு சாரீ தனியாகவும் மேரேஜ் சாரீ தனியாகவும் வாங்கியிருந்தோம். இந்த தாலிக்கட்டு சாரீ ரேட் வந்து 4,500, என்கேஜ்மெண்ட் சாரீ ரேட் வந்து 11,000, மேரேஜ் சாரியோட ரேட் வந்து 27,000. ரொம்பவே சட்டிலான கலர், ரொம்பவே அழகாக இருந்துச்சு பிரைடுக்கு வந்து. ஸோ இந்த சாரீ தான் வந்து பிரைடுக்கு எடுத்தது. சென்னை சில்க்ஸ் மதுரையில் எடுத்தோம். 27,000. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா லைட் வெயிட்டாக, பார்க்கவே நீட் லுக்கிங்காக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிரைடுக்கும் சரி, அவங்க அம்மா, எங்கள் அம்மா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த சாரீ வந்து. ஸோ கோயிலில் மேரேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வரல, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மண்டபத்திலே சும்மா ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி, கெட் டுகெதர் மாதிரி கூட வச்சுக்கலாம், ரிசப்ஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். அப்போயுமே தம்பி வந்து கோட் வந்து பேர் பண்ணியிருந்தான் சுதாவோட சாரிக்கு. ஸோ பிரைடோட நேம் வந்து சுதாவோட சாரிக்கு மேட்சாக வந்து அவன் பேரப் பண்ணியிருந்தான். நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ஃபைனலாக ஆர்டர் பண்ணி ஒரு 11 o'clock போல் கேக் கட்டிங் செரிமனியுமே முடிச்சுட்டு மேரேஜ் நல்லா ஹாப்பியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த vlog இதோடு முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய vlog கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.